ஹாய், வெல்கம் டு விஜய்ஸ் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம பனானா வச்சு லாலிபாப் செய்வோம். அதுக்கு நல்ல நேந்திரம் பழம் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல கனிஞ்ச நேந்திரம் பழம் லாலிபாப் செய்யறதுக்கு. இதில் மைதா அல்லது கோதுமை மாவு சேர்த்துக்குங்க. நான் மைதா தான் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கலாம். ஒரு பிஞ்சு ஆப்ப சோடா. நீங்கள் நாட்டு சக்கரை வேணால் போட்டுக்குங்க, தேன்னாலும் போட்டுக்கலாம். நான் தேன் போடுறேன். இது நல்லா இனிப்பாக தான் இருக்கும். தேன் கொஞ்சமாக விட்டால் போதும். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்குவோம். நல்லா அட்ராக்டிவாக சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. சாப்பிட்றதுக்கும் நல்லா சத்தானது தான். என்ன மைதா எப்போவா தான் நம்ம சேர்க்குறோம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இந்த ஊற டைமில் நம்ம இந்த பனானாவை ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் இப்படி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவில் கரைச்சாதான் நமக்கு லாலிபாப் செய்யறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக வெந்துட வேண்டாம். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இதை நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கலாம். நல்லா கனிஞ்ச பழம் இது, சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் ஆயில் வச்சுருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நல்லா கம்மி பண்ணிக்கலாம். நல்லா ஹீட் ஆன உடனே நல்லா ஸ்லோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பனானாவை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவில் நல்லா டிப் பண்ணி போட்டுடலாம். நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கான்னு பார்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் காயட்டும். இப்போ நம்ம ஒன்று ட்ரையல் பார்த்தோம், ஆயில் வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு. ஆயில் சூடாகிடுச்சான்னு இன்னும் கொஞ்சம் சூடாகட்டும். இது நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். நிதானமாக ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க. இந்த லாலிபாப் சூப்பராக இருக்கும். மரக்குச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் பிளாஸ்டிக் குச்சி எதுவும் வச்சு போட்டுறாதீங்க. மரக்குச்சி தான் நல்லாயிருக்கும். பிளாஸ்டிக் போட்டிங்கன்னா உடம்பு கெடுதலாயிரும், இலகிரும். ஃபயரை நல்லா கம்மியாக வச்சுக்கோங்க. நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த ஆயில் எடுத்து இப்படி மேலே மேலே விட்டிங்கன்னா தான் நல்லா வேகும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரே பக்கமாக வேகாமல் நல்லா திருப்பி போடுங்க. கொஞ்சம் 2 நிமிஷம் ஆன பிறகு திருப்பி போடுங்க. நல்லா ப்ரௌனிஷ் கலர் ஆன பிறகு எடுக்கலாம். நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். சிலவங்க முட்டை சேர்ப்பாங்க. நான் முட்டைலாம் சேர்க்கலை. முட்டை சேர்த்து லாலிபாப் பண்ணுவாங்க. இது நம்ம இதே நல்லா சாஃப்டாக தான் இருக்கும்.
நல்லா 2 பக்கமும் நல்லா வெந்த பிறகு நல்லா ப்ரௌனிஷ் ஆன பிறகு எடுக்கலாம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள் பனானா லாலிபாப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்க பழங்களே சில பிள்ளைங்க சாப்பிடாதுங்க. பழங்கள்லாம் விருப்பப்படாத பிள்ளைகளுக்கு இதே மாதிரி நம்ம இனோவேட்டிவாக செஞ்சோம்னா செம்மையாக சாப்பிடுங்க. நல்லது உடம்புக்கு. இந்த பழங்கள்லாம் வச்சு நம்ம செஞ்சு ஏதாவது பலகாரம் செஞ்சு இப்படி கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிட்றதுக்கு நம்ம ஏதாவது இனோவேட்டிவாக செஞ்சால் தான் பிள்ளைங்க சாப்பிட முடியும். அதனால் இதே மாதிரி செஞ்சு அசத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. மற்றும் ஒரு நல்ல ரெசிபின்னு உங்களை சந்திக்கிறேன். பாய்.